ஹாய் பீப்புள். ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல நிறையா பேர்த்துக்கு. பட் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, நிறையா பேர் அன்வான்ட் விஷயத்தில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு இல்லையா, ஐசிஎஸ்ஐ சைட்லேருந்து 12th of Octoberக்கு வந்தது. இந்த மாதிரி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு லேர்ன் ஃப்ரம் அ ஃபியூ மோர் சோர்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஐசிஎஸ்ஐ மாடியூல். ஓகே, ஐசிஎஸ்ஐ மாடியூல் மட்டும் படிக்காமல் இன்னும் சில சோர்ஸஸ் வந்து நேம் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்தெல்லாம் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. பட் பிலீவ் மீ, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் வந்து அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் பழைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்க்கலன்னு தான் அர்த்தம். இந்த சர்க்குலரை நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐசிஎஸ்ஐ இஸ் எக்ஸ்பெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். இது ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ஐசிஎஸ்ஐ சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு ப்ரூஃப்க்கு ஐ ஹாவ் சம்திங் ஐ வாண்டட் டு ஷோ திஸ் டு யூ. டிசம்பர் 2021 எக்ஸாம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டிசம்பர் 2021 நடந்த எக்ஸாம்ஸ் பர்ஃபெக்டாக கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாஸ் பர்சன்டேஜ் வாஸ் வெரி டீசென்ட், ரொம்ப நீட்டாக கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. தட் பர்டிகுலர் எக்ஸாம் வாஸ் அ பிக் சக்ஸஸ் ஃபார் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் அந்த எக்ஸாமுக்காக கொடுத்துருந்த சப்ளிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் நோ இதில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. ஐ எம் கோயிங் டு ரீட் திஸ் டு யூ. இது வந்து ஐசிஎஸ்ஐயோட சப்ளிமெண்ட் தான். ஓகே, ஐசிஎஸ்ஐ டிசம்பர் 2021 எக்ஸாம்ஸ்க்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சப்ளிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயம். ஐம் ரீடிங் திஸ் அவுட். Students appearing for December 2021 examinations should also update themselves on all the relevant notifications, circulars, clarifications, orders issued by MCA, SEBI, RBI and Central Government up to 31st March 2021. இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்சிஏ, செபி, ஆர்பிஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தப்பட்டு பாஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ், ஆர்டர்ஸ் கடந்த 6 மாதத்தோடது அப்டேட்டடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாருமே இதெல்லாம் அப்டேட் பண்ணல. எத்தனை பேர் எம்சிஏ போர்ட்டலில் போய் உட்காந்து, ஆர்பிஐ போர்ட்டலில் போய் உட்காந்து இதை பார்த்து படிச்சிருப்பாங்க? லிட்ரலி நோ ஒன். ஆல் இண்டியா ரேங்க் வாங்கினவங்க கூட இவ்வளோலாம் படிச்சிருக்க மாட்டான். ஓகே, ஐசிஎஸ்ஐ அவங்க சைட்லேருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம பண்ணுறோம் பண்ணல அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, அவங்க என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போட்டோம். அவங்க வந்து என்னமோ ஸ்டூடெண்ட் சார்ட்டர், சார்ட்டர்ட் செக்ரட்டரி ஜேர்னல், அங்கே இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு மேகசின் மாதிரி வரும், அங்கே இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும். எக்ஸ்பெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் தேட் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இத்தனை எக்ஸாம்ஸ்க்கு ஐசிஎஸ்ஐ அனுப்புகிற சர்க்குலர்லாம் படிச்சுட்டா இருந்தோம் நம்ம. இத்தனை எக்ஸாம்ஸ் நிறைய பேர் அட்டம்ஸும் வச்சுருப்பீங்க. எத்தனை பேர் ஐசிஎஸ்ஐ கொடுக்குற சர்க்குலரை இவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்கோம்? ஜஸ்ட் பிகாஸ் போன எக்ஸாமில் அவ்வளோ தப்பு நடந்துருச்சு, டெஃபினெட்லி ஐசிஎஸ்ஐ சைட்லேருந்து தப்பு நடந்திருக்கு. அது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு யூஆர் வேஸ்டிங் டைம் நவ். அதனால மட்டுமே அவங்க சொல்கிற ஒன்றொன்னையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டோன்ட் டூ இட். நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் வைஸான டிசிஷனும் கூட. ஓகே, ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிறாங்களா இல்லை நிஜமாகவே அவங்களுக்கு கன்சர்னான்னு தெரியல. நிறைய பேர் நிஜமாகவே இதை சாக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் டு படிக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நீங்கள் இதை ஓகே ஐசிஎஸ்ஐ தான் தப்பு, இப்போ தப்பே ஐசிஎஸ்ஐ மேலேன்னொன்னே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆல்ரெடி இதை பற்றி நிறையா ரேண்ட் பண்ணிவிட்டு நிறையா இதுக்கு சொல்யூஷன் வேணும்னு நின்றுக்கிட்டு thousands ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் தேர். நார்த் சைட்லேருந்து, நம்ம ஊரில் இருந்து எல்லாருமே அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துகிட்ருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணதை யாரும் காதுலையும் வாங்க போகிறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸோடதெல்லாம் யாரும் காதில் வாங்க போகிறதில்ல. ரைட், நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் ஆகலை. பட் ரூடாக இருந்தாலுமே அதுதான் ஆக்சுவலி உண்மை. இன்னும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் ஆகலை. நீங்கள் சொன்னோடனே ஐசிஎஸ்ஐ வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி மாற்றுறதுக்கு, அதை சொல்கிறதுக்கு, டிமாண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம சார்பில் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஓகே, உங்கள் சைட்லேருந்து இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 5% பாஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் 2023 எக்ஸாம்ஸில். கரெக்டாக என்ன தான் மோசமாக கரெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த 5% பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சர்க்குலரு அது இது எதையும் கண்டுக்காமல் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நீ என்ன வேணால் பண்ணு, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு கிளியர் திஸ் எக்ஸாம். அண்ட் அவங்க தான் அடுத்து வர எக்ஸாம்ஸில் 5% இருக்க போகிறவங்க. ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி உங்கள் சைட்லேருந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிறையா விஷயத்த. இந்த அக்டோபர் அண்ட் நவம்பரோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, February 25th 2024 அன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்டில் என்ன வரப்போகுதுன்னு டிசைட் பண்ண போகிற 2 மாதம் இந்த 2 months மட்டும்தான்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இந்த 2 months உட்காந்து படிச்சிங்கன்னா கிளியர் ஆயிரும். இல்லை நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா படித்தேன், இந்த ICSI பண்ண விஷயத்தினால எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கிளியர். ஈவன் தோ இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலுமே இந்த 2 months லூஸாக எடுத்துக்கிட்டீங்க, லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகாது. ஓகே, ஸோ உங்கள் கண்ட்ரோலில் என்ன பண்ண முடியுமோ, நம்ம என்ன பண்ணுறது கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, அவங்களுக்கே தெரியும். October 12th அன்றைக்கி இந்த சர்க்குலர் வந்திருக்கு. ஒரு 2-2.5 மாதத்தில் ஸ்டூடெண்ட்ஸால் இவ்வளோ பண்ண முடியாது அப்படிங்கிறது ICSIக்கும் தெரியும். ஓகே, அவங்க ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே கேட்கல, அவங்க என்னமோ கேட்டுட்டு போட்டோம். அடுத்த சர்க்குலரில் நீங்கள் பகவத்கீதா, பைபிள் அண்ட் குரான் எல்லாமே எல்லா ஹோலி புக்ஸும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி கூட வந்துட்டு போகுது. படிக்க முடியுமா முடியாதாங்கிறது நம்மக்கிட்ட தானே இருக்குது. இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ICSI மாடியூல் படிக்கணும். இல்லைனா நீங்கள் அகாடமியில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற நோட்ஸ் படிக்கணும். கூடவே சப்ளிமெண்ட்ஸ் ICSI பாஸ் பண்ணியிருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் படிக்கணும். அண்ட் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ். யூஸ்வலி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த சோர்ஸுமே நீங்கள் படிக்க வேண்டாம், எந்த நோட்டிஃபிகேஷனையும் கிளாரிஃபிகேஷனையும் நீங்கள் போய் படிச்சுட்ருக்க வேண்டாம். ஓகே, அவங்க என்னமோ கேட்டு போகிறாங்க, இருக்கிற டைமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ரேண்ட் பண்ணுறதுனால அவங்க கேட்டிருக்கிறது அவங்க மாற்ற போகிறது கிடையாது. ஓகே, இப்போ உட்காந்து கதறதுனால அவங்க பாஸ் பண்ண சர்க்குலரை திரும்ப ரிவோக் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போங்க. கொஷின் இங்கேருந்து மட்டும்தான் வரும். ஐ கேன் அஷ்யூர் யூ ஆஃப் திஸ். இது கொஷின் நம்ம மாடியூலு சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து தாண்டி எதுவுமே வராது. ஓகே ரைட். அதனால் என்ன வைஸாக பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ICSI மேலே இருக்கிற அந்த மிஸ்டேக்கை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எக்ஸ்கியூஸாக அந்த பிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது பண்ணால் தன்னால் எல்லாமே நடக்கும்னு நம்பி நீங்கள் படிங்க. ரைட். நான் என்ன படித்தாலும் அவன் போடுறது தானே போடுறான், நான் படித்தா எவ்வளோ படித்தாலும் அவன் நினச்சா தானே பாஸ் ஆக முடியுதுன்னு இப்போவே நினச்சிக்கிட்டே படிக்க வேண்டாம். கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்க டெஃபினெட்லி. ஏன்னா ஆல் ஓவர் கண்ட்ரி இதை இவ்வளோ பெரிய விஷயமா இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி கரெக்டிவ் மெஷர்ஸ் வில் பி டேக்கன். போன எக்ஸாமுக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அடுத்த வர எக்ஸாமை கொஞ்சம் டீசெண்டாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வருஷமும் அடுத்து வர அட்டெம்ப்ட்லேயும் யார் படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. அது 5% or அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதுக்கும் உட்காந்து நம்ம ரேண்ட் தான் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு தெரியணும். ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க நீங்கள். ஸோ அந்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, டெஃபினெட்லி கரெக்ஷனில் எரர்ஸ் இருந்திருக்கு, கைட்லைன் ஆன்சர்ஸில் எரர்ஸ் இருந்திருக்கு, ரொம்ப தப்பாக தான் நடந்திருக்கு, எல்லாமே ஒத்துக்கலாம். ICSIக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசாதீங்க. அவங்க இன்னொரு சர்க்குலர் அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் போய் அந்த கூட்டத்தில் நின்னால் உங்கள் சவுண்ட் தனியாக கேட்க போகிறதில்ல. ஆல்ரெடி there is a huge crowd there demanding. நம்ம சார்பிலையும் நம்மளுக்காக கேட்டுட்ருக்காங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. டோன்ட் புட் யோர் கரியர் டு எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரேண்ட் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணலாம். இருக்கிற டைமில் இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. மாடியூல் படித்து சப்ளிமெண்ட்ஸ் படித்து பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஸோ ரேண்ட் பண்ணியோ இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியோ உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்த மாற்றுறதுக்கு உட்காந்து போராடிட்டு இருக்காதீங்க. உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குது, படிக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதை மட்டும்தான் நம்மளால் வைஸாக பண்ண முடியும். அதை வைஸாக பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போடுற எப்போவுமே எந்த விஷயமே டெஃபினட்டாக ஃபெயில் ஆகாது. ஓகே, நான் என் சைட்லேருந்து இப்போ பண்ண வேண்டிய விஷயம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த யூனிவர்ஸ் பார்த்துக்குன்னு நம்பிட்டு படிங்க. ரைட், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ உட்காந்துட்டு இருக்கிற டைமில் நானும் உட்காந்து ரேண்ட் பண்ணலாம், நீங்களும் உட்காந்து ரேண்ட் பண்ணலாம். யாருக்கு என்ன யூஸ் ஆக போகுது, அடுத்த அட்டம் தேவையெல்லாம் வீணாக தான் ஆக போகுது. அந்த டைமில் உட்காந்து படித்தா அட்லீஸ்ட் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸாவது இருக்குல்ல. அந்த 5%ல் போகிறது எப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு போகிறதுக்கு நான் என்ன எப்படி நான் என்ரிச் பண்ணிக்க முடியும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜேர்னி டெஃபினட்டாக ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறோம். எண்ட் ஆஃப் திஸ் இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் முடிக்கிறப்போ யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட் இன் யோர் ஃபீல்டு. ஓகே, அது CA CS CMA மட்டும்தான் கொடுக்குது. ஒன்ஸ் யூ ஃபினிஷ் தட் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட். எப்படி ஒரு MBBS முடித்தா யூ ஆர் அ டாக்டருங்கிற மாதிரி உங்கள் ஃபீல்டில் யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட். கம்பெனி லான் வரப்போ யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட். ஏன்னா இத்தனை ஹேர்டில்ஸ் தாண்டி வர்றது சின்ன விஷயம் இல்லைல்ல. எஸ், இந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் பார்த்து கிவ் அப் பண்ணுறவங்க 1000 பேர் கிவ் அப் பண்ணுவாங்க.
ஓகே, பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம எண்ட் ஆஃப் தி டே வி கேன் ஷோ ஆஃப். நான் ப்ரொஃபஷனல் லெவல் கிளியர் பண்ணிட்டேனா, நான் இத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்தேன், இத்தனை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னோட இதை இவ்வளோ தடுத்ததுக்கப்புறமும் கூட ஐ கிளியர் திஸ் அப்படின்ட்டு நம்ம ஷோ ஆஃப் பண்ணலாம். பிலீவ் மீ, அந்த சக்ஸஸ் வில் பி வெரி 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 பவர்ஃபுல் ஃபார் யூ. லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அதை யோசிச்சு பார்ப்பீங்க. இந்த ஹர்டில்ஸ் எல்லாமே தான் ரீசன். ஸ்மூத்தாலாம் போகாது எப்போவுமே, ரைட்? ஸோ டெஃபினெட்லி ஹோப் வைங்க. உங்கள் ப்ராசஸில் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த கான்ட்ரிபியூட் பண்ணாதான், அந்த ப்ராசஸை நம்பினாதான் ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கு ப்ராசஸ் முதல்ல இருக்கணும், அதுக்கு உட்காந்து படிக்கணும், ரைட்? ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் ஆல் தீஸ் சில்லி திங்ஸ் அண்ட் ஆல். சர்க்குலர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் 10 சர்க்குலர் கூட அனுப்பி போட்டும். டோன்ட் கிவ் யூ அட்டென்ஷன், டோன்ட் பே அட்டென்ஷன் அட் ஆல், ரைட்? அவங்க என்ன திரும்ப சொல்கிற மாதிரி தான், அவங்க என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூபிஎஸ்சி அளவுக்கு கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போட்டும். யூபிஎஸ்சியில் they will have to learn everything, every single thing அவங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போட்டோம். நம்ம எல்லார் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணுறோமா? கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் தானே பண்ணுறோம். அதே மாதிரி உங்களால் என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும் படிங்க, போதும், ரைட்? தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக நல்லது தான் நடக்கும். ஓகே, ப்ளீஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், ரைட்? Thank you so much.